அவர்கிட்டேருந்தே தொடங்கிடலாம். சுமன் ஸ்ரீராமன்ட்டேருந்து இந்த இணைப்பு அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாகவே கடந்த ஒரு வாரம் 10 நாட்களாக பேசப்பட்டாலும் கூட எப்படி பார்க்குறீங்க? இந்த இணைப்பு நடந்திருக்கிறது. திரு டிடிவி தினகரனை வரவேற்றிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. அப்போ ஒரு அரசியல் வியூகத்தில் அல்லது தேர்தல் காலத்தில் தேவைக்கு ஏற்ப 2 பேரும் ஒன்றாக ஒரே மேடையில் வருவது அப்படிங்கிற தயக்கங்களை உடைத்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணுமா? எப்படி பார்க்குறீங்க சுமன்? முதல்ல அமமுக, அதிமுக, பாஜக கூட்டணியை சேர்ந்தது ஒரு சிக்னிஃபிகண்ட் பூஸ்ட் கொடுக்கும். ஏன் கொடுக்கும் அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, அமமுகவுடைய ஓட்டு வந்து ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஓட்டு. அவர்களுக்கு 1%, 1.5% ஓட்டு தான் இருக்கலாம். ஆனால் இந்த 1.5% 234 தொகுதிகளில் இல்லை, ஒரு 30-40 தொகுதிகள் தான் இருக்கு. ஸோ அந்த கான்சென்ட்ரேட்டட் ஓட்டு, உதாரணத்திற்கு சென்ற முறை இவர்கள் 21ல் 14 தொகுதிகளில் 10%க்கு அதிகமாக வாக்குகளை பெற்றார்கள். அதுல 20%க்கு மேலேயே 4 தொகுதிகளில் பெற்றார்கள். ஸோ நிச்சயமா வந்து இது கான்சென்ட்ரேட்டட் ஓட்டு தென் தமிழகத்தில் என்று வரும்போது நிச்சயமா அது அதிமுக பாஜகவுக்கு அது ஒரு காம்ப்ளிமெண்டரி ஃபேக்டர். 2வது, தேசிய ஜனநாயக கூட்டணி பர்டிகுலரா அதிமுகவிடம் இருந்து முக்குளத்தோர் சமுதாயம் விலகி சென்று விட்டது அப்படின்னு ஒரு பர்செப்ஷன் உருவாக்குனாங்க. இப்போ திரு தினகரன் திரும்பி வந்ததுல அந்த ஓட்டுல ஒரு பகுதி, எல்லாம் வருமானு தெரியாது, பட் ஒரு பகுதி நிச்சயமாக திரும்பி வரும். சோ சென்ற முறை உங்களுக்கு நினைவு இருக்கலாம், கிட்டத்தட்ட 20 தொகுதிகளில் அமமுக வாங்கிய வாக்குகள் தான் திமுக அதிமுக அணிகளுக்கு இடையே ஆன மார்ஜினை விட அதிகமாக பெற்றார்கள். ஸோ அந்த வாக்குகள் இங்க வந்திருந்தால், அப்கோர்ஸ் 5 ஆண்டுகளுக்கு பிறகு இதேதான் நடக்குமாலாம் நம்ம சொல்ல முடியாது. பட் அமமுகவுடைய டிசிஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய பூஸ்ட் என்டிஏ. 2வது, இப்ப பழசெல்லாம் மறந்துடுவாங்களா? பழசெல்லாம் யாரும் மறக்க போறது இல்லைங்க. அது 2 மாசம் முன்னாடி சொல்லியிருக்காரு, துரோகிங்கிறாரு, அவர் முதலமைச்சர் வேட்பாளர் நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப வந்திருக்காருன்னா, இருவருக்கும் ஒருவருக்கு ஒருவர் தேவைப்படுகிறார். இது வந்து ஒரு தொகுதி பங்கீடு, அவ்வளவுதான். இட் இஸ் நாட் ஒரு சித்தாந்த ரீதியாகவோ இல்ல வேற எந்த ஒரு அரசியல் ரீதியான கூட ஒரு கூட்டணி என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இது ஒரு தொகுதி பங்கீடு. இவர்களுக்கு டிடிவி தினகரன் அவர்களுக்கு நிச்சயமாக இது ஆதாயம் கொடுக்கும். ஏன்னா அமமுகவுக்கு சட்டப்பேரவையில எவ்வளவு எம்எல்ஏஸ் இருந்தாங்க, இப்போ அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். குறைந்தது ஒரு 3-4 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. அதே மாதிரி அதிமுகவுக்கு என்ன பெனிஃபிட் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இட்ஸ் a win-win for both. இதை ஏன் இதை வந்து இது நடுவுல நான் பலமுறை கூறியிருந்தேன், திரு எடப்பாடி அவர்கள் டிடிவியோடைய அலையன்ஸ் விட்டு வெளியே அவர் போனது வந்து அதிமுகவுக்கு பின்னடைவு அப்படின்ட்டு. அதை வந்து இப்ப சரி செஞ்சிருக்கிறாங்க. இன்னும் இருக்கிறது, முடியல, ஒன்னும் கதை முடியல. தேர்தல் முடியும் வரை பேசிக் கொண்டிருக்கலாம், அதெல்லாம் நமக்கு தெரியாது. நான் 2வது பேசுறேன், தேமுதிகவுக்கு வர்றேன். திரு டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த முடிவை எடுத்துட்டாரு, திரு பியூஷ் கோயலை சந்திக்கிறாரு, அவர் முன்னிலையில இந்த கூட்டணி அறிவிப்பை கொடுக்கிறாரு. அதே நேரத்தில் முதலமைச்சர் அப்படிங்கிற இடத்துல சொல்றதுல ஒரு சின்ன தயக்கம் இருக்கிறதா அப்படிங்கிறது பத்திரிகையாளர் சந்திப்புலேருந்து தெரியுது. அடுத்தடுத்த நாட்கள்ல வரலாம். அப்புறம் வரவேற்ற பிறகு இவரும் நன்றி தெரிவிச்சு வரவேற்றுட்டாரு. இல்ல அது எதுக்கு சொல்லணும்? எனக்கு இதுதான் புரியல. இன்னைக்கு காலையில இருந்து அவர் அந்த கேள்விக்கு உங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு. இப்போ ஒருவேளை நான் திரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளவில்லைன்னா அது நியூஸ். அவர் பேரே சொல்லல. பேரு சொல்லாம உங்களுக்கு தெரியும்னா பத்திரிகையாளர்கள் இல்ல நீங்க பேரை சொல்லுங்க, யார் பேரு அப்படின்னு கேட்டு போர்ஸ் பண்ணிக்கலாமே இஷ்யூவை. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். பாஜக ஏற்றுக்கொண்டு விட்டது, அதிமுக ஏற்றுக்கொண்டு விட்டது, எல்லா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இப்போ இவருக்கு மட்டும் அவர் வாயால எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற பேரை அவர் சொல்லல, அதனால வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை, கட்டாய பிரச்சனை இருக்கத்தாங்க செய்யும். போஸ்ட் போட்டாங்கல்ல எக்ஸ்ல, எடப்பாடி போட்டாங்கல்ல கிரேஷியஸா அவரை அன்புடன் வரவேற்கிறேன்னு போட்டார்ல, இவர் திருப்பியும் பதிலுக்கு போட்டார்ல அன்புடன் அவருடைய வாழ்த்துக்கு நன்றின்னு போட்டார்ல. அப்புறம் என்ன முடிஞ்சு போச்சு அந்த இது இஷ்யூ வந்து தேர்தல் முடியும் வரை இரு கட்சிகளும்
ஒன்றிணைந்துதான் பணியாற்றுவார்கள் என்று நான் நம்புகிறேன். இல்ல அந்த இஷ்யூ வந்து அடிப்படையில் அந்த கேள்வி எங்கிருந்து வருது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, அது வெறும் திரு டிடிவி தினகரனான்னு இல்லை, தொடர்ச்சியா திரு அமித்ஷா அவர்களுமே கூட முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லாம அவங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்க. திரு தினகரனும் இன்னைக்கு வந்து கூட்டணி ஆட்சியில இடம்பெறுவோம் அப்படிங்கிற ஒரு பேட்டியையும் கொடுத்திருந்தாருனால அந்த கேள்வி வந்து அதிமுக வந்துதான் இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிறது. இது அமித்ஷா ஒத்துக்கிட்டாரா? இல்ல பாஜக தான் தலைமை தாங்குதுன்னு சொன்னாரா? இல்லையே, அதிமுக தலைமை தாங்குன்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது, அப்படின்னா அதனுடைய லாஜிக்கல் மீனிங் என்ன? அதிமுக யாரை தேர்ந்தெடுக்கிறதோ அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர். அதான் சார், நீங்க சொல்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல டாக்டர். என்னன்னா, நான் அடுத்தடுத்து அவங்கள்ட்ட கேட்கிறேன், மேபி அவங்க என்ன பார்வை வைக்கிறாங்கன்னு கேட்டுக்கலாம். இப்ப திரு அன்புமணி எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து கூட்டணியில இணைந்து கொள்கிறார். திரு டிடிவி தினகரன் பியூஷ் கோயலை சந்திச்சு இணைகிறார். இதுக்கெல்லாம் ஒன்றும் காரண காரியங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு சின்ன ஒரு இன்னும் அடுத்தடுத்த தயக்கங்களோட நகர்கிறதா அப்படிங்கிறது மட்டும்தான். உள்ள வந்துட்டாங்க, இனிமேல் தயங்கத்துக்கு ஒன்றும் இல்லை. மேடை ஏற போறாங்க, பிரதமருடைய மேடையில ஒன்னா போக போறாங்க. இல்ல, நான் சொல்றேன், அதாவது அதிமுகவும் அமமுகவும் ஒரே மேடையில் பிரச்சாரம் செய்யாமலும் இருக்கலாம். ஓட்டு டிரான்ஸ்பர் நடக்குதா இல்லையாங்கிறது தாங்க ஒரே விஷயம். இவங்க ஓட்டு அவங்களுக்கு போகுது, அவங்க ஓட்டு இவங்களுக்கு வருதுன்னா முடிஞ்சது கதை. அது வந்து அதனால வந்து ரெண்டு பேரும் எடப்பாடியும் டிடிவி தினகரனும் தோளுக்கு தோள் நின்று ஒரு மேடையில ஒவ்வொரு மேடையிலையும் பிரச்சாரம் செய்யணும் என்ற அவசியம் இல்லை. பிரதமரோட இருக்கலாம், பட் அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் கூட இருக்கலாம். To defeat DMK ஏற்படுத்தப்பட்ட ஒரு சீட் அட்ஜஸ்ட்மெண்டே தவிர எல்லாம் மறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். பேசலாம். பிரேமலதா அவர்களுடைய நிலைப்பாடு, அதே போல மருத்துவர் ராமதாஸ் எல்லாமே பேசலாம் அடுத்தடுத்த சுற்றுக்கள்ல. திரு ஜென்ராம், நீங்க எப்படி பாக்குறீங்க? கூட எல்லாம் ஒன்னா வந்துட்டாங்க, எல்லாம் இயல்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதுல பேர் சொல்லணுங்கிற அளவுக்கெல்லாம் என்ன அவசியம் இருக்கு? எப்படி ஒன்னா அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு வந்துருச்சு, இதுல என்ன சொல்ல வேண்டிய இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சேர்ந்தே முன்வைக்கப்படும். அது 2021 இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணியை மீண்டும் உருவாக்குவதற்கு தீவிரமான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கிறாங்க. 24 அது பிரிஞ்சு போச்சு, திரும்ப அதை உருவாக்குவதற்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த லெவலே இன்னும் வரல. அதுக்கு இடையில அடிஷனலா டிடிவி வந்திருக்கிறாரு. அது வந்து அவங்களுக்கு சுமந்த் சொன்ன மாதிரி அந்த தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், ஊக்கத்தை கொடுக்கும், ஒரு நம்பிக்கை வரும். எல்லாரும் வர்றாங்க, அதனால ஃபைட் பண்ணலாம் அல்லது வெற்றி பெறலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்கும். அந்த அளவுல மேல் தோற்றத்துல அந்த உணர்வை கொண்டு வந்து கொடுக்குதான்னா கொடுக்குது. ஆனா இப்ப தினகரன் 24 மக்களவை தேர்தலின் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில தானே இருந்தாரு. இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னால எதுக்காக வெளியில போனோம், திரும்ப எதுக்காக உள்ள வரணும்? அப்போ அவருடைய இண்டிபெண்டன்ட் டிசிஷன் இதுல இருக்குதா, இல்ல வேறு ஒருவருடைய முடிவை அவர் செயல்படுத்துகிறாராங்கிற கேள்வி எல்லாம் இந்த மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும் போது விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை அப்படிங்கிறார். ஏற்கனவே இது கேட்டிருக்கோம். சில வருடங்களுக்கு முன்னால இதே டயலாக அவருக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய OPS பேசி கேட்டிருக்கிறோம். அவர் கெட்டு போகாமல் நலமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு இப்போ அப்படின்னு இப்ப இவர் சொல்றாருன்னு அர்த்தம். அவர் விட்டு கொடுத்தது அதான். திரு சுமந்த் என்ன சொல்றாரு சார், ஒரு ஒற்றை புள்ளி திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும், அப்ப ஒன்னா இணையணும், அதுக்காக இணையலாம். இதுல வந்து எல்லாவற்றிலும் விட்டு கொடுக்கணுமா, ஒன்னா சேர்ந்து தான் பேசணுமா, அதெல்லாம் இல்லாம கூட இருக்கலாம். அங்க பார்க்க வேண்டியது ரெண்டு ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்குதா இல்லையா, அது ஒண்ணுதானே தவிர அது காலப்போக்கில் நடந்துரும் அப்படிங்கிறார். இல்ல, ஒரு சிறு துரும்பா கூட இருக்கட்டும், அதை சேர்த்துக் கொள்வது, அணியில் சேர்த்துக் கொள்வதுங்கிற முயற்சி வந்து சரியான முயற்சி தான்.